இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு லட்சுமி, என் ஜாதகம் சரியில்லைனாலும் அதுல எந்த ஒரு குறை இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீ அதை மறைக்கிறதுனால வரப்போற ஆபத்தை நின்றுமா? என்னமோங்க, நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனாலதான் நான் ஜாதகத்தை ஒரு வாட்டி காட்டணும்னு நினைச்சேன். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. என் உயிர் என்னோட இதயத்துல இல்லைங்க, அது உங்களோட மூச்சு காத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல ஏன் இதய துடிப்பு தான் நிக்கும். நீங்க இல்லாம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மித்ரா, சோ சாரி, நான் பார்க்காம உள்ள வந்துட்டேன். மனிஷா, ஏதோ வேலை விஷயமா வந்திருக்க போல. மித்ரா கிட்ட நான் ஒரு ஃபைல்ல கையெழுத்து வாங்கணும். ஓ அப்படியா? அப்போ ஃபைல் எடுத்துட்டு வரல? ஓ, அவசரத்துல மறந்துட்டேன். தோ எடுத்துட்டு வரேன். மித்ரா, இந்த ஃபைல்ல உன்னோட கையெழுத்து வேணும். லட்சுமி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரிங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க மித்ரா? இப்ப என்ன ஆச்சு மனிஷா? நீ அந்த லக்ஷ்மிய பார்த்தாலே என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும் போது அவளை ஹக் பண்ணிக்கிறது, அவ தோல் மேல கை வச்சு ஆறுதல் சொல்றது, என்ன இதெல்லாம்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல மனிஷா. அவ ஏதோ எமோஷனல் ஆயிட்டா, அவ்வளவுதான். அவ எமோஷனல் ஆனதுக்கு உனக்கு பாசம் அப்படியே பொங்கிட்டு வருதுல, அதானே? மனிஷா, நீ பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்ல. லக்ஷ்மியோட மூச்சு காத்து உன் மேல பட்டாலே நான் தாங்கிக்க மாட்டேன். அப்படி இருக்கும் போது அவ மேல கை வச்சா எப்படி சும்மா இருக்க முடியும்? இங்க நடந்தது ஒண்ணு, நீ புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு. எனக்கு இப்பதான் புதுசா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. நீ வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் லக்ஷ்மிய தூரமா வச்சிருக்க. ஒரு விதத்துல பார்த்தா நீ அந்த பொண்ணு கூட ஒவ்வொரு விஷயத்திலயும் சந்தோஷமா தான் இருக்க. உண்மைதானே? ஓ மை காட், இது நான் சைன் பண்ண டிவோர்ஸ் பேப்பர்ஸ். மனிஷா எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்திருக்கா? லக்ஷ்மி, மனிஷா, நான் இந்த ஃபைலை ஸ்டடி பண்ணிட்டு சைன் பண்றேன். நீ கிளம்பு. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல லக்ஷ்மி, நீயும் நடந்ததை பத்தி எதுவும் யோசிக்காத, சரியா? சரிங்க. அம்மா, ஜாதகம் பார்க்க யாரும் சாமியார் வந்து பாப்பாங்கன்னு சொன்ன, என்ன இன்னும் ஆளையே காணும்? நீ அவசரப்பட்டா மட்டும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா அனுசூயா, வாங்க வாங்க சாமி, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க.
கீழே உட்கார்றதை விட சிறந்த ஆசனம் எதுவுமே இல்லம்மா. சொல்லுங்கம்மா. இந்த ஜாதகத்தை பார்த்து இதுல என்ன நல்லது கெட்டது இருக்குன்னு சொல்லணும். அதோட இந்த ஜாதகத்தோட என் பொண்ணோட ஜாதகம் செட் ஆகுமா இல்லையான்னு பார்த்து சொல்லதான் உங்களை வர சொன்னேன். எங்க இங்க கொடுங்க. இவனுக்கு அடிக்கடி ஒரு ஆபத்தும் விபத்தும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. எப்போ எந்த மூலையில இருந்து என்ன ஆபத்து வரும்னு நம்மளால சொல்ல முடியும். எப்போ எந்த கண்டம் மரணத்தோட வந்து சேருமோ யாராலையும் சொல்ல முடியும். இந்த ஜாதகம் உங்களுக்கு சுத்தமா ஒத்து வராது. ஒருவேளை அதை பொருட்படுத்தாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட மஞ்சள் குங்குமத்துக்கு நீயே கொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி. ஆனா இந்த பையனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு சாமி. அவருக்கு இது திருமணம் நடக்கிற நேரம் தான். கல்யாணம் ஆயிருக்குன்னு நான் முன்னாடியே நினைச்சேன். அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்கறீங்களா? ஷாலினி போய் அதை எடுத்துட்டு வாடி. இப்பதான் எனக்கு புரியுது. இது வரைக்கும் அவர் உயிரோட இருக்காருன்னா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட சக்தியா. இந்த பொண்ணோட ஜாதகம் தான் ஸ்ரீராமர் கவசம் மாதிரி பாதுகாப்பா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணோட ஜாதகம் லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் அமையும். அந்த பையனோட அப்பா அம்மா பயங்கர புத்திசாலியா இருக்காங்க. அந்த பையனுக்கு ஏத்த ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேற ஏதாவது விவரம் தெரியணுமாமா? எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்க சாமி. இதை எங்களுக்கு ஜீரணிக்கவே ரொம்ப நாள் ஆகும் போல சாமி. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாங்க சாமி. பாத்தியாடி, மித்ரா உன்னை கல்யாணம் பண்ணிருந்தானா 3 நாள்ல மொத்தமா உன் தாலி பிச்சுக்கிட்டு போயிருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இப்பதான் எனக்கு நிறைய விஷயம் கிளியரா புரியுது. என்னடி சொல்ற? அப்பா அம்மா இல்லாமலே சொத்துல அவங்களுக்கு சரிசமமா இல்லனாலும், அவ்வளவு அழகானவளா இல்லனாலும் துரத்தி மித்ராவுக்கு லக்ஷ்மியை எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் இதுதான், லக்ஷ்மியோட ஜாதகம். லக்ஷ்மி ஜாதகத்தை பத்தி அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மியை அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க நம்ம கல்யாணத்தையே வேணான்னு சொல்லிடுவோன்னு மித்ராவோட ஜாதகத்தை பத்தி நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க. உண்மைதாண்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த அரவிந்தா மாலினி நம்ம முன்னாடி என்னமா நடிச்சா, இப்ப பாத்துக்கிற அவள. இத காரணமா வச்சு அவளை என்ன பண்றன்னு பாரு. என்னடி பண்ணலாங்கிற? சொல்றேன்